கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 6 வயது சிறுமியை முதலாவதாக ட்ரெயின்ல அவங்க தாய் தகப்பனார் கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அவள் ஜன்னல் வழியாக பார்த்து மரங்களும் மலைகளும் வேகமாக தனக்கு எதிர் திசையிலே ஓடுவதை கண்டு அது ஏன் என்று கேட்டாள். நாம் தான் சென்று கொண்டிருக்கின்றோம், அவைகள் ஓடுவதில்லை, ஓடுவது போல் நமக்கு தெரிகிறது என்று சொல்லி அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். ஒரு குளிரான பனிக்கட்டிகள் நிறைந்த மலைகளுக்கு இடையே அந்த ரயில் செல்லும் போது, இப்பொழுது கடுமையான குளிர் இருக்க வேண்டுமே, ஆனால் நமக்கு ஏன் குளிர் இல்லை என்று சொல்லி கேட்டார். மலைகளிலும் காடுகளிலும் பனிகள் சூழ்ந்து அந்த இடம் குளிர்ச்சியாக இருந்தாலும் நாம் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறோம், அதனால நமக்கு குளிராது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் பெரிய பள்ளத்தாக்குகளுக்குள்ளே ட்ரெயின் செல்லும் போது, அப்படியானால் இப்பொழுது வேகமாக சென்று விடுமே என்று சொன்னாள். இல்லை, மலையாயிருந்தாலும் மலை சரிவாயிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே வேகத்தில் தான் ரயில் செல்லும் என்று சொல்லி விளக்கம் அளித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆறு குறுக்கிட்டது. ஐயோ, இந்த ஆற்றின் தண்ணீர் எப்படியும் நம் மீது தெளிக்கும், நாம் நனைந்து போவோமே என்று சொன்னாள். இல்லை, ஆறு என்று ஒன்று இருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு பாலம் இருக்கிறது, அதன் வழியாக ரயில் சென்றுவிடும். எனவே உள்ளே இருப்பவர்களுக்கு ஒன்றுமே ஆகாது. வெளியிலே வெயில் அடிக்கலாம், பனி பொழியலாம், மழை பெய்யலாம், ஆனால் உள்ளே இருப்பவர்களுக்கு ஒன்றுமாகாது என்று சொல்லி தாய் தகப்பனார் அவளுக்கு விளக்கம் அளித்தார்கள். நாம் இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்லும் பாதை எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கின்றோம். எந்த துயரமும் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நம்மை சேதப்படுத்தாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரோமர் 8:36-37. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் கால சூழ்நிலைகள், மேடுகள், பள்ளங்கள் எதுவும் ரயிலிலே உள்ளே இருப்பவர்களை பாதிக்காது. தேவகுமாரனுக்குள்ளே நாம் இருந்தோம் என்றால் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பது ஒன்றுமில்லை. நம்மை முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்க அப்படின்னாலே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்க அப்படின்னாலே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாயிருப்போம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் இந்த உலகத்தில் எந்த காரியங்களும் அவரை பாதிக்காது. நீர் மகத்துவமான பாதுகாப்பாக இருக்கின்றீர். நித்தியத்திலே நாங்கள் சேரும் முறை எங்களை பாதுகாத்து உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை மறைத்து தீங்கு வரும் நாளிலே உம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைத்து எங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் நாங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி காத்துக்கொள்வீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்திரல வேண்டும் என்று கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமென்.